ஹலோ everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 45 ஆஃப் நார்செட் எம்சிக்யூ மேரத்தான். ஸோ another 1 week தான் இருக்கு. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சிட்டி ஆஃப் சாய்ஸ் வந்துருச்சு, எக்ஸாம் சென்டர் வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்பீட் அப் பண்ணுங்க. என்னைக்கான கொஸ்டின் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் இஸ் டாஸ்க்ட் வித் இம்ப்ரூவிங் maternal health services. She must choose a 5-year plan that first introduce the minimum need program. Which 5-year plan should she prefer for her proposal? ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? 7 5-year plan, 6 5-year plan, 5th 5-year plan, 4th 5-year plan, 4 5 6 7 இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா இதுல 2 வேர்டு இருக்கு பாருங்க, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் பார்க்க கூடாது. முக்கியமான வேர்டு என்ன? மினிமம் நீட் ப்ரோக்ராம். மினிமம் நீட் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 5th 5-year plan. மினிமம் நீட் என்ன அர்த்தம்? ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன தேவை? ஃபுட்டு, ஷெல்டர் அண்ட் கிளாத்திங். ஓகேவா? இதெல்லாம் தேவை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த 5th 5-year planல வந்தது தான் இந்த மினிமம் நீட். ஓகேவா? சானிடேஷன் நல்லா இருக்கணும், நியூட்ரிஷன் நல்லா இருக்கணும், பேசிக்கா ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்த இதுதான் இந்த மினிமம் நீட் ப்ரோக்ராம்ங்கிறது. மினிமம் நீட் ப்ரோக்ராம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 5th 5-year plan. Next question. A patient presents with excessive thirst, frequent urination and fatigue. Laboratory result reveals low level of ADH. Which endocrine gland is most likely malfunctioning? Actually, first line கொடுத்திருந்தாலே நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். எக்ஸசிவ் தர்ஸ்ட், ஃபெட்டிக், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ரெண்டாவது லோ லெவல் ஆஃப் ஆன்டிஹெச் எங்க இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எக்ஸசிவ் தர்ஸ்ட், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ஸ் ஆர் சீன் இன் diabetes insipidus. கரெக்டா? ஸோ அது இல்லாம லோ லெவல் ஆஃப் ஏடிஹெச் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன கிளாண்ட் மால் ஃபங்க்ஷனிங்னா போஸ்டீரியர் பிட்யூட்டரி. கரெக்டா? ஏன் ஏடிஹெச் இஸ் செக்ரீட்டட் ஃப்ரம், ஏடிஹெச் எங்க இருந்து செக்ரீட் ஆகும்? போஸ்டீரியர் பிட்யூட்டரியில இருந்து தான் செக்ரீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட். நெக்ஸ்ட், a clinician choosing between Depo-Provera and combined oral contraceptive for a patient with migraine with aura. Which might Depo-Provera content be prefer? என்ன சொல்றாங்க? ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது லைன் படிச்சாலே நீங்க ஆன்சர் எழுதிடுவீங்க. Depo-Proveraவை ஏன் சூஸ் பண்ணும்? What is Depo-Provera? It's a injectable contraceptives. ஓகேவா? ஒரு பேஷண்ட்டுக்கு ஓசிபிக்கு பதிலா இந்த இன்ஜெக்டபிள் டெப்போ-ப்ரோவிராவை சூஸ் பண்றாங்க. ஏன் சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின். ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? இட் கண்டெய்ன்ஸ் ஈஸ்ட்ரோஜன், இன்க்ரீசிங் கிளாட்டிங் ஃபேக்டர். இட் லேக்ஸ் ஈஸ்ட்ரோஜன், டிக்ரீசிங் ஸ்ட்ரோக் ரிஸ்க். இட் கண்டெயின் ஆண்ட்ரோஜன், இன்க்ரீசிங் ஸ்ட்ரோக் ரிஸ்க். இட் கண்டெய்ன்ஸ் ஹை ஈஸ்ட்ரோஜன், ரெடியூசிங் மைக்ரைன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப்ஷன் தெரியலனாலும் ஆன்சர் பண்ணலாம். பாருங்களேன், யூஸ்வலா ஒரு கான்ட்ராசெப்டிவ் சூஸ் பண்ணன்னு என்ன அர்த்தம்? அதோட பெனிஃபிட் அதிகமா இருந்தால் தான் சூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ரீசிங் கிளாட்டிங் ரிஸ்க்னு இருக்கு, அப்போ அது இருக்கக்கூடாது. இன்க்ரீசிங் ஸ்ட்ரோக் ரிஸ்க்னு இருக்கு, அதுவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஆப்ஷன், ஆப்ஷன் 2 லேக்ஸ் ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. ஆப்ஷன் 4 இட் கண்டெய்ன்ஸ் ஹை ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. இது ஒன்று மட்டும் யோசிச்சாலே போதும், நீங்க ஆன்சர் எழுதிடலாம். டெப்போ-ப்ரோவிரால என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரோவிரா அப்படிங்கிறால என்ன அர்த்தம்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரொஜெஸ்டின் அலாட். ப்ரொஜெஸ்டின் தான் அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப இட் லேக்ஸ் ஈஸ்ட்ரோஜன், ஸோ ரெடியூசிங் த ஸ்ட்ரோக் ரிஸ்க். ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு? மைக்ரைன் இருக்கு. மைக்ரைன் இருக்கிறதுனால என்ன ஆகும்? இப்போ நீங்க ஓசிபி எல்லாம் யூஸ் பண்ண என்ன ஆகும்? தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரோக். ஓகே, தெர் இஸ் அ சான்ஸ் ஃபார் கிளாட் ஃபார்மேஷன். அதை டிக்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்? டெப்போ-ப்ரோவிராவை சூஸ் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட், which a nurse is monitoring a patient with a colostomy, which observation requires immediate attention? பேஷண்ட்டுக்கு என்ன இருக்கு? கொலாஸ்டமி இருக்கு. எது வந்துட்டு ப்ராப்ளமேட்டிக் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட், effluent is formed and brown கலர்ல இருந்தா இட் இஸ் நார்மல். ஸ்டோமா இஸ் moist and pink, கண்டிப்பா ஸ்டோமா வந்துட்டு மாய்ஸ்ட் பிங்கா தான் இருக்கணும். தென் அவுட்புட் டிக்ரீசஸ் டெம்பரரிலி ஆஃப்டர் சர்ஜரி. எஸ், யூஸ்வலா என்ன ஆகும்? சர்ஜரிக்கு அப்புறம் தெர் இஸ் சம்திங் கால் பவல் மூமெண்ட்ஸ் கம்மியா இருக்கும். ஓகேவா? பவல் மூமெண்ட்ஸ் கம்மியானதுனால என்ன ஆகும்?
அவுட்புட் டிக்ரீஸ் ஆகதான் செய்யும். தென் ஸ்டோமா அப்பியர்ஸ் டார்க் அண்ட் ப்ளூயிஷ் இஸ் த ஆன்சர். ஸ்டோமா எப்படி இருக்கும்? டார்க்காகவும் ப்ளூயிஷா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்? இட் டினோட்ஸ் சம் காம்ப்ரமைஸ் சர்க்குலேஷன். மற்ற ஆப்ஷன் எல்லாமே பாருங்க நார்மல் ஃபைண்டிங். ஸ்டோமா பிங்கா தான் இருக்கணும், தென் எஃப்ளூயன்ட் ப்ரௌன் கலர்ல இருக்கலாம், தென் டிக்ரீசஸ் அவுட்புட் வந்து யூஸ்வலா டிக்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆனா டார்க் அண்ட் ப்ளூஷா இருந்தா என்ன அர்த்தம்? சர்க்குலேஷன் ஒழுங்கா இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அது ஆன்சரா சூஸ் பண்ண. நெக்ஸ்ட், in a situation where an indwelling catheter is inserted, which nursing action best applies the concept of surgical asepsis to minimize infection risk? ஒரே இதுக்கும் ஒரு வேர்டு தான், surgical asepsis. Which of the following option best describe surgical asepsis அப்படினால ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். Option 1, maintaining a closed sterile system throughout the procedure. Option 2, wearing clean glove during the entire procedure. Option C, reusing the same sterile gloves for multiple patients. Option D, lubricating the catheter tip with sodium hypochlorite. சோடியம் ஹைப்போக்ளோரைட் கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இட் காசஸ் இரிட்டேஷன் டு த யூரித்ரா. யூஸ்வலா சோடியம் ஹைப்போக்ளோரைட் எங்க யூஸ் பண்ணுவோம்? வூண்ட் கிளீனிங் அந்த மாதிரி விஷயத்துல, வூண்ட் கிளீனிங்ல ஃப்ளோர் கிளீனிங், ஓகேவா, அந்த மாதிரி விஷயத்துல தான் வி யூஸ் சோடியம் ஹைப்போக்ளோரைட். கரெக்டா? அதை கொண்டு போய் நீங்க கத்தீட்டர்ல யூஸ் பண்ணா என்ன ஆகும்? இட் காசஸ் இரிட்டேஷன். ஓகே, ஸோ அதனால அது கிடையாது. தென் ஆப்ஷன் சி என்ன? ரீயூசிங் சேம் ஸ்டைல் கோல் ஃபார் மல்டிபிள் பேஷன்ஸ் கிடையாது. தென் ஆப்ஷன் பி என்ன இருக்கு? வியரிங் கிளீன் கிளவ் டியூரிங் த என்டையர் ப்ரொசீஜர். கரெக்ட் தானே? இதுல முக்கியமான வேர்டு இதுதான், கிளீன் கிளவ் யூஸ் பண்ணக்கூடாது. when you are using a urinary catheter, what glove should be used? Sterile gloves to be used. அப்ப லாஸ்ட் ஆப்ஷன் என்ன? maintaining close sterile system towards the procedure is the answer. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி ஆன்சரா சூஸ் பண்ணிருக்கலாம் நீங்க, ஆனா என்ன இல்ல, ஸ்டெரைல்ங்கிற வார்த்தை இல்லாதனால நான் சூஸ் பண்ணேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். What is a specific lymphatic pathway that leads to the development of Virchow nodes? That is Troyser sign. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு? axillary lymph node, thoracic duct, deep cervical chain and right lymphatic duct அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. What is Virchow node? வாட் இஸ் விர்ச்சோ நோட்? ஆக்சுவலா இது ரிலேட்டடா நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம். விர்ச்சோ நோட்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். வாட் இஸ் விர்ச்சோ நோட்? உங்களுக்கு இந்த சுப்ரா கேவிகுலர் ஃபோர்ஸான்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்க என்ன இருக்கும்? ஒரு பால்பபிள் லிம்ஃப் நோட் உருவாயிருக்கும். அது பேரு தான் விர்ச்சோ நோட். அதான் ட்ரோசியர் சைன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? It is due to development of thoracic duct. thoracic duct ஓட enlargementனால வரது தான் விர்ச்சோ நோட். ஓகேவா? மற்ற ஆப்ஷன்ஸ் லைக் இப்ப ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் எதுக்கு இருக்கு? யூஸ்வலி இட் ட்ரெயின் ஆர் இட் கலெக்ட்ஸ் ஃப்ரம் த பிரெஸ்ட் டிஷ்யூவா தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், டீப் சர்விக்கல் செயின். இது எங்க யூஸ் ஆகும்? யூஸ்வலா டீப் சர்விக்கல் செயின் எங்க இருக்கும்? அந்த அப்டமினல் கேன்சர்ஸ் அந்த மாதிரி டைம்ல தான் இது என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். தென் ரைட் லிம்ஃபாட்டிக் டக்ட், நேம்ல இருக்கு. விர்ச்சோ நோட் யூஸ்வலா எங்க வரும்? நான் சொல்ல மறந்துட்டேன்ல. விர்ச்சோ நோட் யூஸ்வலி கம்ஸ் இன் லெஃப்ட் லிம்ஃபாட்டிக் இதுல தான் இருக்கும். ஓகேவா? ரைட் லிம்பாட்டிக்னாலே அது நேம்ல இருக்கு, ஸோ இட் ஒன்ட் பி யூஸ்ட். ஓகேவா? கரெக்ட் ஆன்சர் தொராசிக் டக்ட் தான். ஓகே, ஆல்ரெடி நம்ம ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி கொஸ்டின் பார்த்தோம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் விர்ச்சோ நோட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூஸ்வலா இந்த கேஸ்ட்ரிக் கேன்சர்ல தான் இது வரும். லெஃப்ட் சைடு சுப்ரா கேவிகுலர் ஃபோர்ஸால வர இதுதான் விர்ச்சோ நோட். நெக்ஸ்ட், த ஃபேமிலி இன் விச் husband lives in wife's home is known as. ஆப்ஷன்ல என்னென்ன இருக்கு?
matrilineal, monogamous, matriarchial, matrilocal இருக்கு. matrilocal, matriarchial, matrilineal, everything denotes, matri denotes mother, அதான் wife. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் ரிலேட்டடா ஏதாவது சொன்னோம்னா அது எப்படி சொல்லுவோம்னா பேட்ரின்னு சொல்லுவோம். அதாவது பேட்ரி லீனியல், பேட்ரி ஆர்கியல், பேட்ரி லோக்கல்னு சொல்லுவோம். ஒய்ஃப் வீட்டு சம்பந்தமா சொன்னா அது எல்லாமே நம்ம மேட்ரின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மேட்ரி லீனியல், மேட்ரினாலே அம்மான்னு சொல்லிட்டேன், லீனியல்னா என்ன எடுத்தோம், ரிலேஷன், அம்மா வழி ரிலேஷன், அம்மாவோட அப்பா, அதான் அம்மாவோட மாமா, அந்த மாதிரி சொன்னா அது மேட்ரி லீனியல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மேட்ரி ஆர்கியல். வாட் யூ மீன் பை மேட்ரி ஆர்கியல்? அதாவது சேம் மேட்ரி ஆர்கியல்னாலும் அதேதான். மேட்ரினால என்ன சொன்னேன், அம்மா வழி. ஆர்கியல் மீன்ஸ் கண்ட்ரோலிங் பவர், டிசிஷன் மேக்கிங். இப்ப ஃபேமிலியில ஒய்ஃப் வந்து டிசிஷன் மேக் பண்றாங்கன்னா அது பேரு மேட்ரியார்கியல். ஃபாதர் வந்து டிசிஷன் மேக் பண்ணாது பேட்ரியார்கியல். லாஸ்ட் மேட்ரிலோக்கல் denotes when the husband lives in wife's home. லோக்கல்னால என்ன அர்த்தம், லொக்காலிட்டி. வீடு அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா அது வந்து மேட்ரிலோக்கல், இது அப்பா வீட்டு சம்பந்தமா இருந்தாங்கன்னா அது பேர் என்ன, பேட்ரிலோக்கல். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மேட்ரிலோக்கல். Next, which technique is most commonly used in psychosocial therapy to help to change client negative thought pattern? முக்கியமான வேர்டு இந்த லாஸ்ட் வேர்டு தான். நெகட்டிவ் தாட் பேட்டர்னை நீங்க சரி பண்றதுக்கு என்ன சைக்கோசோஷியல் தெராப்பி யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ல இசிடி இருக்கு, காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் இருக்கு, சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங் இருக்கு, தென் சைக்கோ எஜுகேஷன் இருக்கு. இசிடி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இசிடி எங்க யூஸ் பண்ணுவோம், நம்ம இந்த டிப்ரெஷன், கேட்டடோனியா, இந்த மாதிரி இடத்துல தான் இசிடி யூஸ் பண்ணுவோம். தென் சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங், நேம்ல இருக்கு பாருங்களேன், சோஷியல் ஸ்கில், இட் டினோட்ஸ் சோஷியல் திங் லைக் பிஹேவியரை இம்ப்ரூவ் பண்ணணும், தென் கான்வர்சேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி டைம்ல வி யூஸ் சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங். லாஸ்ட் சைக்கோ எஜுகேஷன்ங்கிறது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷனா எதுவும் வராது, இது டயக்னோசிஸ்க்கு வேணா யூஸ் பண்ணலாமே தவிர ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அப்ப மீதி என்ன இருக்கோ அதுதான் ஆன்சர், காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்ட், அதான் சிபிடி, காக்னேட்டிவ் பிஹேவியர் தெராப்பி. அதுதான் நம்ம என்ன செய்வோம், நெகட்டிவ் தாட் பேட்டர்ன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி, காக்னேட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங். Then last question, reasoning related question. Read the given statement carefully and select the correct option. Statement 1. In saturated carbon compound, valency of all atom is satisfied with single bond between them. Option 2. Saturated carbon compounds are normally not very reactive. ஓகேவா, இது நம்மளுக்கு பேசிக் திங்ஸ் தான். லைக் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், எதெல்லாம் சிங்கிள் பாண்ட் உருவாக்குதோ அதெல்லாம் எப்படி இருக்கும், நான் ரியாக்டிவா தான் இருக்கும். எது மல்டிபிள் பாண்ட்ஸ் உருவாக்குதோ அதுதான் ரியாக்டிவா இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது, போத் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ. ஆப்ஷன், அதாவது ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே ட்ரூன்னு சொல்லுது. கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.